ஹலோ மக்களே, இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் துஷார் அவர்களை போட்டு வருன்னு வறுத்து எடுத்துருக்கிறதாக ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. துஷார் அவர்கள் வந்து அப்படி என்ன பண்ணார், எதுக்கு வந்து விஜய் சேதுபதி அவன் வந்து வேலை பொழப்பில்லாமல் வந்து துஷாரை போட்டு வறுத்து எடுக்கிறான் அப்படின்னா, உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, துஷார் அவர்கள் அழகான கேப்டன்சி வந்து பண்ணார். என்ன கேப்டன்சி பண்ணார் அப்படின்னா, ஆனால் போதும் அரோரா கூப்பிடுவது அப்படியே வந்து நைஸாக ஒரு பக்கமாக ஒதுங்கி போய் தனியறிக்கை கூப்பிட்டாங்க அப்படின்னா தனியறிக்கை போயிட்டு கிஸ் கொடுக்குறது, அக் பண்ணுறது, கட்டிப்பிடிச்சி உருள்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தது. இதன் மூலமே என்ன சேனலுக்கு டிஆர்பி தானே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம். ஒரு கேப்டன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எத்தனையோ சீசனில் எத்தனையோ கேப்டன்கள் வந்து பார்த்துருக்கோம். எல்லா கேப்டன்களுமே ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியலனா கூட அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கேப்டன் பொறுப்பில் இருந்துட்டு கேப்டன் வேலை நீ வந்து செய்ய முடியல, அந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற அடுத்த விஷயம். செய்ய முடியாமல் கூட நீ வந்து அமைதியாக இருந்துட்டு போகலாம். நீ கேப்டனாக வந்து எந்த இடத்துலேருந்து கேப்டனாக இருந்து எந்த இடத்துல வந்து போட்டை ஓட்டணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். நம்ம துஷார் அவர் வந்து எங்கே போட்டை ஓட்டினார் அப்படின்னா அரோரா வீட்டு பக்கம் தான் வந்து போட்டை வந்து ஓட்டினார். ஒவ்வொரு நாள் இரவும் 11 மணிக்கு மேலே நம்ம கேப்டன் துஷார் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, கேப்டனை வந்து நேராக வந்து அரோரா வீட்டு பக்கம் வந்து விட்டார். அரோராவும் துஷாரும் சேர்ந்துட்டு அப்படியே வந்து தனியறை பக்கம் வந்து அந்த போட்டை வந்து ஓட்டின்னு போயிட்டு மைக்கை ஃபுல்லாக வந்து கழட்டி வச்சுட்டு உள்ளே போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நடந்தது. ஒரு பிக் பாஸ் ஹவுஸில் உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்பு கொண்டு வராங்க, எவ்வளோ மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவில் வந்து உங்களை வந்து கொண்டு வராங்க, உங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ் வந்து கொடுக்குறாங்க, ஒரு பொசிஷன் வந்து கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு 4 பேர் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு என்ன நம்பிக்கை அப்படின்னா, நல்லா பண்ணுறாம்பா, சூப்பராக பண்ணுறாம்பா, இவன் இருந்தாலும் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கையை அந்த நாய் வந்து 1% வந்து காப்பாற்றவே கிடையாது. ஆனால் சரி, இந்த கண்டென்ட் வந்து கொடுக்குறது, அரோரா கூட சேர்ந்து வந்து கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் வந்து செய்யுது. இதிலேயே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அரோரா அப்படின்றது இது வந்து டபுள் சைடு கேமு அப்படின்னு தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம் கிட்ட ஒரு அட்டன்ஸ் போட்டு வைக்கிது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துஷார் கிட்ட அட்டன்ஸ், துஷார் கூட வந்து ரொம்ப லிங்க்கு, இந்த பக்கம் வந்து லைட்டாக வந்து அட்டன்ஸ் போட்டு வைக்கிது. ஒரு கட்டத்தில் நான் வந்து இன்றைக்கி காலையில் தான் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். இவங்க அரோரா சின்க்ளைனர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்மு அவர்களை வந்து கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. கம்மு அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சோன்னு இந்த பக்கம் பார்த்தா துஷாருக்கு வந்து கோவம் வந்துடும், இந்த பக்கம் வந்து எழுந்து போவான். ஸோ அப்படி வந்து அந்த இடத்துல வந்து இவர் துஷார் அவர்கள் வந்து எழுந்து போகிறவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஆத்திரை அப்படின்னு சொல்லிட்டு போவார். என்ன நீ இங்கே என்ன பிட்டு படம் ஓட்டுறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க? இந்த ஹாலிவுட் பிட் படத்தில் தான் வந்து பார்ப்போம். ஒரு பொண்ணு இருக்கும், இந்த பக்கம் ஒரு பையன், இந்த பக்கம் ஒரு பையன், 2 பையனை வந்து உட்கார வச்சுக்கும். ஏதாவது சண்டை வந்துடும், அவன் எழுந்து போனான்னா இவங்க கூட ரொமான்ஸ் பண்ணுவோம், இவன் வந்து இருக்கிறப்ப அதுக்கப்புறம் அவன் வந்தானே இனி இவனை வந்து துரத்திட்டு இவங்களோட ரொமான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிட்டு படம் டேரெக்டாக வந்து இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அழகாக வந்து இந்த சென்ட்ரு மீடியமில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணை வச்சுட்டு இவங்க வந்து பிட்டு படம் வந்து அழகாக எடுத்து ஓட்டினாங்க அப்படின்னு சூப்பராக வந்து ஓடும். 100 நாள் வந்து ஓடும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பொண்ணு துஷார் அப்படின்றவர் வந்து ஒரு அழகான ஒரு கேப்டன், அழகாக வந்து போட்டை வந்து ஓட்டுவார். அழகாக பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன சந்து பொந்துகள், துணியை மடித்து வச்சுருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ரூமுகளில் ட்ரெஸ் மாற்றக்கூடிய அந்த ரூமுகளில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து கேப்டன்சி பதவியெல்லாம் வந்து பார்ப்பார். அழகாக வந்து போட்டெலாம் வந்து ஓட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நீச்சல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பார். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா திறமையான ஒரு ஆள். சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சொல்லுவார். எங்கேயாவது வந்து வெட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து துண்டை வச்சு வந்து தொடச்சி வர, எங்கேயாவது வந்து இருட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டார்ச் பிடிச்சி வந்து லைட் எரிய வைப்பார். எங்கேயாவது வந்து ஒரு சின்னதாக ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்துடைய சைஸ் வந்து அளந்து இவ்வளோ குளம் வந்து எவ்வளோ அகலமாக இருக்குது, எவ்வளோ டெப்த்தாக இருக்குது, இவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லுவார். அந்தளவுக்கு திறமையான ஒரு ஆள். இவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. இவரை வந்து ரெட் லைட்டுன்னு சொல்லிவிட்டேன், கடலில் போட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள். கடலில் வந்து சென்டர் போட்டில் வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் இருக்கும், நம்ம வந்து கடலில் எந்த சென்டரில் இருக்கும், எவ்வளோ ஆழம் இருக்கும், இங்கேருந்து கரைக்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் வந்து சூப்பராக சொல்கிற ஆள். இவரை போய் கேப்டனாக போட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து எந்த இடத்துல கேப்டனாக போட்டிருக்கோம், கடலில் கேப்டனாக போட்டிருக்கீங்க, இவரை வந்து பிக் பாஸ் வீட்டில் கேப்டனாக போட்டு வச்சுருக்கீங்க, முட்டா பசங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற மறக்காம